முடிஞ்ச அளவுக்கு வெளிநாடுகளுக்கு நீங்கள் போகிறத குறைக்கலாம். மற்ற கண்ட்ரிகளுக்கு போங்க, அமெரிக்கா போங்க, லண்டன் போங்க, இங்கெல்லாம் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ரஷ்யாவில் அங்கெல்லாம் போகிறத விட்டு போட்டு ஆய்வுன்னு பக்கத்து கண்ட்ரியில் பக்கத்தில் இருக்கிற துபாய்க்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சவுதி அரேபியா போகிறேன். சவுதி அரேபியா துபாய்க்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா மாட்டிக்கிட்டிங்கன்னா, கத்தார் அது மாதிரி போன்ற இடங்களில் மாட்டிக்கிட்டிங்கன்னா அவங்கள வினால் அவனுங்க சித்திரவதைப்படுத்திடுவானுங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி போகிறது பற்றில மற்ற கண்ட்ரிகளுக்கு நீங்கள் போங்க. அதேமாதிரி நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுங்கிறது, தப்பிக்க விட மாட்டானுங்க. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க மக்களை. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்களை பார்க்கும்போது எங்களுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. அதேமாரி நீங்கள் ஏன் அங்கே போய் கஷ்டப்படணும்? பானிபூரி விற்று ஒரு ஹிந்திக்காரனுங்க அங்கே பிழைக்கிறாங்க லட்சக்கணக்கில். ஒருத்தன் சொல்கிறான் ஒரு நாளைக்கு 5000 நான் சம்பாதிக்கிறேன்றான். நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க. ஏன் உங்களுக்கு ஒரு 1000 சம்பாதிக்க முடியாது அவங்களால ஒரு நாளைக்கு? இல்லை ஒரு 500 சம்பாதிங்க. குடும்பத்தோட கஞ்சி நான் திக்காக சாப்பிட்றது பக்கத்தில் தண்ணியாக கொடுத்து சாப்பிட்டு கூட நல்லா கறியும் சோறாக தின்னலைன்னா கஞ்சி தண்ணி கூட குடிச்சு நிம்மதியாக குடும்பத்தோடு இருக்குங்க. அது விட்டு போட்டு எதுக்கு வெளிநாடுன்னு அலைகிறீங்க மக்களை? நம்ம நாட்டில் எல்லா வளங்கள் இருக்குது. உங்களால் எதிர்த்து போராட முடியாதனால நீங்கள் இப்படி கோழைகளாக இருந்ததுனால தான் இப்படி வந்து ஒவ்வொரு கண்ட்ரிகளுக்காக நீங்கள் போய் கஷ்டப்படுறீங்க. போகிறீங்களா? லண்டனுக்கு போங்க, அமெரிக்காவுக்கு போங்க. இங்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. கனடா போன்ற நாடுகளுக்கெல்லாம் போங்க. நிறைய நாடுகளை வர வைக்குது நம்மளை. வேலைக்கு வாங்க, குடும்பத்தோடு வாங்க, நாங்கள் எல்லாம் உங்களை பாதுகாத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. இங்கெல்லாம் போங்க மக்களை. பட் ஏன் இப்படி போய் தனியாக அனாதையாக போய் மாட்டிக்கிட்டு போன உடனே ஃபஸ்ட்டு அவனுக்கு பாஸ்போர்ட்டை தான் பிடுங்கி வைப்பாங்க. பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுக்கிட்டு தான் மற்ற காரியங்களை செய்வாங்க. ஏன்னா உங்களுக்கு அது ஒன்று தான் உங்களுக்கு கைப்பிடி. அதை பிடுங்கிட்டாங்கன்னா நீங்கள் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி ஏரியாக்களை போவாங்க. இல்லைன்னா வீட்டிலேருந்து ஒரு தள்ளு வண்டி வச்சு பிழைக்கிறதுக்கு வழியை பாருங்கள். நம்ம நாட்டில் இல்லாத ஒன்றுமே இல்லை. பானிபூரி விற்று ஒருத்தன் பிழைக்கிறான்னா உங்களால் வந்து பிழைக்க முடியாதா தமிழ்நாட்டில்? எல்லா அணுகளும் தமிழ்நாட்டில் வடக்கணுங்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்து பிழைக்கிறானுங்க. நீங்கள்லாம் இங்கே பிழைக்க வைக்கிறது போய் நீங்கள் வெளியில் போயிட்டுருக்குறீங்க. அப்போ அந்தளவுக்கு நீங்கள் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறீங்க மக்களை.